நெக்ஸ்டன் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. அதாவது நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட நம்முடைய கும்ப ராசியில் இந்த கோச்சார கிரகங்கள் என்று அழைக்கப்படுகின்ற ராகு பகவான், சூரிய பகவான், புதன் பகவான், செவ்வாய் பகவான் என்ற 4 கிரகங்களும், அதேபோல் காலசக்கரத்துக்கு 2ஆம் இடத்ததிபதி மற்றும் 7ஆம் இடத்ததிபதி என்று கருதக்கூடிய சுக்கிர பகவான் மீன ராசியில் உச்ச நிலையில் அமர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் இந்த 5 கிரகங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை கொடுக்க போகிறாங்க, என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத உணர்த்துறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். ஏன்னா அந்த 4 கிரக சேர்க்கை லைஃப்பில் மாற்றத்தை உண்டு பண்ணிடுமா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கலாம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் கும்பராசி ஒவ்வொரு பாவகமாக செயல்படும். அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 5 கிரக சேர்க்கை ஒரு முறை ஏற்பட்டு தான் நம்மளுடைய உலக ரீதியாக உலகம் முழுவதுமே அல்லாளப்பட வேண்டிய சூழ்நிலை. ஏன் ஐயோ என்ன பண்ண போகிறோம், நம்ம வாழுவோமா மாட்டோமா, வெளியே வரலாமா வேண்டாமா அப்படிங்கிற யோசனையை கொடுத்தது யார்? இந்த கொரோனா என்ற ஒரு மிகப்பெரிய என்ன சொல்கிறேன்னா ஆளுமை சக்தியை கொடுத்து அனைவருடைய பவரையும் பிடுங்கினது யாருன்னா இந்த 5 கிரகங்கள் தான். ஸோ இதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்துடுமா, இல்லை உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் வருமா அப்படிங்கிறத நம்ம இந்த 4 கிரக சேர்க்கை மற்றும் சுக்கிரன் உச்ச நிலையிலிருந்து ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு தன்னுடைய கற்பனை திறன்கள் மூலமாக பல அன்பர்களுக்கு வாழ்க்கையில் வெளிச்சம் கொடுத்த மிதுன ராசிக்கு தற்போது மிகப்பெரிய இருளுக்குள் இருப்பது போல் ஒரு சூழ்நிலை இருக்கிறது. என்னடா எல்லாருக்கும் ஒரு நன்மையை செஞ்சோம், எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறேன்னா மாற்றத்தை கொடுத்த எங்களுக்கு ஏன் மாற்றம் ஏற்படலை அப்படின்னு ஒரு கேள்விக்குடன் ஒரு மனசுக்குள்ளே ஒரு எண்ணத்துடன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உறுதியாக உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் 4 கிரக சேர்க்கை, பாவ கிரகத்துடைய சேர்க்கை. ஸோ அப்போ இந்த 4 கிரகங்களும் உங்களுடைய லைஃப்பில் என்ன டேர்னிங் கொடுப்பாங்க, உங்களுடைய ராசிக்கு சுக்கிரன் என்ன மாற்றத்தை கொடுக்க போகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். 5க்குரியவன் 12க்குரிய சுக்கிரனும் உச்சமடைந்து என்ன செய்ய போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே முக்கியமான ஸ்தானம், ரொம்ப முக்கியமான ஒரு அதாவது சொன்னால் நம்மளுடைய எதிர்கால திட்டத்தை ஒரு மகிழ்ச்சிக்குரிய வாழ்க்கையாக மாற்றக்கூடிய ஸ்தானமே 9 தான். அப்போ இந்த 9ஆம் இடம் வலிமை அடைகிறதா அப்படின்னு பார்த்திங்கன்னா, வலிமை கிட்டத்தட்ட 50% வலிமையும் 50% கொஞ்சம் கவனம் அப்படிங்கிறதையும் நிலைநாட்டுது அப்படிங்கிறது உண்மை. ஸோ அப்போ உங்கள் அப்பா வழி சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது பெண்டிங்கில் இருக்குது, அது இன்னும் டிலே ஆகிக்கிட்டே இருக்குன்னா கட்டாயமாக இந்த மாதம் உங்களுக்கு அது சக்ஸஸாக அமையும். அப்பா மூலமாக, அப்பா வழி மூலமாக பொருளாதாரத்தில் ஒரு ஏற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே போல் கொஞ்சம் மனசு ரொம்ப ஈர்களாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லாருமே நம்மளை காயப்படுத்திட்டாங்க, எல்லாருமே கஷ்டப்படுத்துகிறாங்க. சொந்தக்காரன்லேருந்து பந்தக்காரன்லேருந்து பாசக்காரன்லேருந்து எல்லாருமே நம்மளை மட்டும் டார்கெட் பண்ணுறாங்க. ஏன் எதுக்குன்னே தெரியல. கொஞ்சம் மனசு ரிலாக்ஸாக ஏதாவது சுற்றுலா போயிட்டு வரலாமா, எனக்கு அந்த ஊரை பிடிக்கும், அந்த ஊருக்கு போயிட்டு வந்தால் எனக்கு நல்லாயிருக்கும், எனக்கு இந்த ஊரை பிடிக்கும், இந்த ஊருக்கு போயிட்டு வந்தால் நல்லாயிருக்கும். அப்போ நீங்கள் எந்த ஊரை போகணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த ஊருக்கு நீங்கள் போய் உங்கள் மன ரீதியாக மனசு ரிலாக்ஸேஷனாக அப்படியே ஹாப்பியாக நீங்கள் இருந்துட்டு வரக்கூடிய ஒரு பொற்காலம். இதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க, ஓகேவா? ஸோ காசு இல்லை அப்படி இப்படிலாம் யோசிக்க வேண்டாம். நீங்கள் முடிவெடுங்க, போகணும் அப்படின்னு இந்த மாதம் முடிவெடுங்க. கட்டாயமாக இந்த 4 கிரக சேர்க்கை இருக்கும்பொழுதே நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைக்கு சென்று வரலாம் என்பது உண்மை. என்னங்க காசு வச்சு என்ன பண்ண போகிறோம் சொல்லுங்கள்? கடன் எவ்வளோ, அதாவது இன்றைக்கி காசு இல்லை நீங்கள் நினைக்கலாம், போகணுன்னு ஆசை இருக்குது, பணம் இல்லை நீங்கள் நினைக்கலாம். இந்த பணம் இல்லாத சூழ்நிலை எதுக்காண்டி வந்துச்சு? உங்கள் மேலே உண்மையானவங்க, பாசமானவங்க, அக்கறையானவங்க, உண்மையிலேயே நம்ம மேலே திக் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு நம்பி நீங்கள் பணம் கொடுத்தீங்கள்ல, உங்கள்கிட்ட இல்லைனாலும் வாங்கி கொடுத்தீங்கல்ல, அந்த காசு இப்போ வந்துச்சா? அப்போ அதுக்குன்னு சேர்த்து யார் கட்டுறா? நீங்கள் தானே கட்டுறீங்க. அப்போ யாரோ ஒருத்தவங்க ஒரு போலியான நபர்களுக்கு நீங்கள் பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டு உங்கள் சந்தோஷத்தை இழந்திருக்க நீங்கள் உங்கள் சந்தோஷத்துக்காக கொஞ்சம் பணம் செலவழிங்க, ஆட்டோமேட்டிக்காக பணம் ரொட்டேஷன் ஆகும், ஓகேவா?
எப்பொழுதுமே மிதுன ராசி தனக்காக செலவழிக்கும் போது பாதிப்பு கிடையவே கிடையாது. பிறருக்காக நீங்கள் செலவழிக்கும் போது உங்களுக்கு பாதிப்பு. அதனால் இந்த வட்டம் உறுதியாக இதை பயன்படுத்திக்கோங்க. ஆன்மீக வழிபாடெலாம் போவதற்கான வாய்ப்பெலாம் அதிகமாக இருக்குது. உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு முடிஞ்சால் போயிடுவாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 9ஆம் இடங்கிறது உங்கள் லைஃப்பில் உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் போய் பார்க்கக்கூடிய ஒரு ஸ்தானம். ஓகேவா? ஸோ இது 5க்கு 5 அதான் முக்கியமான விஷயம். அப்போ குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய குழந்தை, உங்களுடைய மகனுடைய குழந்தை, இவங்கெல்லாம் வந்து ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இதில் மட்டும் கவனமாக இருந்தால் போதும். அதே போல் இப்போ நான் சொல்லியிருக்கேன், இந்த ஊருக்கு போயிட்டு வாங்க, இது உங்களுக்கு பிடிச்ச ஊருக்கு போயிட்டு வாங்க நான் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா? அந்த ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி யார்கிட்டையுமே சொல்லாதீங்க. இதுதான் முக்கியமான விஷயம். நீங்கள் நான் இந்த ஊருக்கு போகிறேன், எனக்கு பிடிச்சமான ஊருக்கு போகிறேன், 3 நாளில் போகிறேன், 4 நாளில் போகிறேன்னு மட்டும் தயவுசெய்து சொல்லாதீங்க. ஏன்னா நீங்கள் போகணும்னு நினச்சிட்டாலே நீங்கள் யார்கிட்டையாவது சொல்லிட்டீங்கன்னா அவங்க வயிறு எரிஞ்சு, ஆஹா இவன் மட்டும் போயிடுவானான்னு உங்கள்கிட்ட வெளிப்படையாக சொல்லிவிட்டு மனசுக்குள்ள வயிறு எரிஞ்சாங்கன்னா உங்களுக்கு அப்படியே புசுன்னு போயிடும். நல்லா யோசிச்சு பாருங்களேன். இப்படி தான் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு போயிருக்கும். ஸோ அதனால் மனதில் வைத்ததை மனதுக்குள் வைத்து கொண்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்துங்கள். ஓகேவா? வெளிப்படையாக சொல்லிவிட்டு மனசுக்குள்ளே தேவையில்லாமல் டிப்ரெஷன் வேண்டாம். போயிட்டு வாங்க, மகிழ்ச்சியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. உங்களுக்கான வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வட்டம் பெருமாள் வழிபாடை பின்பற்றுங்கள். பிரச்சனை இல்லாத வாழ்க்கை 4 கிரகங்களும் கொடுக்கும்.